நம்ம பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இந்த பக்கம் கோமதி வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எல்லாருக்குமே சாப்பாடெலாம் சர்வ் பண்ணிகிட்ருக்காங்க. அதே நேரம் கரெக்டாக இந்த இடத்துக்கு பாண்டியன் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் டைனிங் டேபிளில் கோமதி பண்ண சாப்பாடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சரவணனும் பாண்டியனை ஹோட்டல்லேருந்து சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து புரோட்டா அது இதுன்னு சொல்லி சாப்பிட்டுருக்காங்க. அந்த இடத்துக்கு கரெக்டாக நம்ம பழனியும் வராரு. பழனி வந்து இங்கே பக்கம் 2 பந்தி இருக்கிறத பார்த்தோன்னே பயந்து அடிச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே வராமல் அப்படியே வெளியே போயிறாங்க. அதே நேரம் இந்த பக்கம் பாட்டி அரசி ரூமில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சம் குமரவளை பற்றி நல்ல விதமாக சொல்கிறாங்க. அதே நேரத்தில் கேட்டு நம்ம அரசி வந்து அவரை பற்றி பேசாதீங்க பாட்டி, அவரை பற்றி பேசினாலும் கடுப்பாக இருக்குது, அவரை பற்றி எனக்கு சுத்தமாக பேச விருப்பம் கிடையாது, வேறு எதோட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாட்டிக்கிட்ட சொல்லவே இந்த பக்கம் பாட்டி வந்து நான் சொல்கிறத கேளுமா, அது மட்டும் இல்லாமல் நீ எப்படி உங்கள் அம்மா பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்க அதே மாதிரி தான் அவனும் எங்கள் அப்பா பேச்சு கேட்டு இந்த மாதிரி முட்டாள்தனமாக பண்ணிட்டான், அதுக்காக அவன் முழுக்க கெட்டவன் கிடையாது அப்படி சொல்லுவாங்க. அது கேட்டுன்னு அரசுக்கு வந்து ரொம்ப கோவம் வந்து அது எப்படி பாட்டி, அப்பா அம்மா கெட்டது சொல்லுது வந்து கெட்டது பண்ணதான் செய்யணுமா என்ன, நல்லது மட்டும் தான் பண்ண நாங்கள் என்ன அப்படியா இருக்கோம், அது எப்படி எங்கள் அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுவார், அவரை பற்றி அந்த பேசாதீங்க இப்படி எனக்கு பிடிக்கல அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து எந்திரிச்சு போக போகிறாங்க. அதே நேரம் பாட்டி வந்து இரும்ப நான் சொல்கிறதுக்குள்ள அவன் மனசு முழுக்க இப்போ நீ மட்டும்தான் இருக்கான், எதுக்காக இந்த கல்யாணத்தை நிறுத்தலாம் தெரியுமா உனக்கு, ஏன்னா உன்னை மட்டும் தான் விரும்பிக்கிட்டு இருக்கான், உங்களோட சேர்ந்து சந்தோஷமாக பழையபடி வாழ்க்கையை வாழன்னு சொல்லிட்டு அவன் ஆசைப்பட்டுட்டு இருக்கான், அதை நீ கெடுத்துடாதம்மா, 2 குடும்பம் ஒன்று சேரணும், ஏதோ ஒரே வழி நீனும் அவனுக்கு கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி கூட சொல்லுவாங்க. அது கேட்டோன்னு அரசி செம்ம கோவத்தில் பாட்டி இதுக்கப்புறம் இந்த பேச்சை ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க கூட நான் பேசவே மாட்டேன், அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த நான் அம்மாட்டே சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக அங்கேருந்து சொல்லிட்டு போயிடறாங்க. அதே நேரத்தை பார்க்க பாட்டி வந்து தனியாக ரூம்லேருந்து யோசிச்சு பார்க்குறாங்க. எதுதான் நம்ம நடக்காதுன்னு நினச்சோமோ அது எல்லாமே ஒன்று நடந்துக்கிட்டு இருக்குது, நம்ம பொண்ணை பார்க்கவே முடியாது பேசவே முடியாது, அது மட்டும் பொண்ணோட வீட்டில் போய் இருக்க முடியாது நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இப்போ நம்ம பொண்ணோட வீட்டிலே வந்து உட்காந்துக்கிட்டு நம்ம அரசிக்கிட்ட பேசுகிற அளவுக்கு இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குன்னா அதே மாதிரி கூடிய சீக்கிரம் 2 குடும்பம் ஒன்று சேர்றதுக்கு அரசி குமரவேலும் கல்யாணம் நடந்தால் மட்டுமே முடியும், அது கூடிய சீக்கிரம் நடக்கும், நான் நடக்க வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மனசில் நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். அதே பக்கம் கோமதி வந்து ரொம்ப கோவமாக உட்காந்துருக்காங்க. பாண்டியன் நினச்சிக்கிட்டு நம்ம அரசி வந்து நம்ம பாட்டி சொன்னது எல்லாமே நம்ம கோமதி கிட்ட சொல்லுவாங்க. கோமதி இதுக்கிட்ட என்ன சொல்ல போகிறாங்க, எப்படியும் இந்த விஷயம் கோமதி தெரிவிச்சுன்னா கோமதி சாமியாட்டம் ஆடிடுவாங்க, அவங்க அம்மா என்ன எதுனே கூட பார்க்க மாட்டாங்க, அவங்க அம்மாவை பழையபடி இவங்க வீட்டை விட்டு வெளியே போக சொன்னால் கூட ஆச்சரியத்துக்கு கிடையாது, கோமதி வந்து அவங்க பொண்ணோட வாழ்க்கை மட்டும்தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு எப்படியும் நம்ம கோமதி என்ன சொல்ல போகிறாங்க, அரசு வந்து கோமதி கிட்ட சொல்லணும்னு நான் எதிர்பார்க்குறீங்களா வந்து வீடியோ கிளிக் பண்ணிடுங்க. அது மட்டும் கூடிய சீக்கிரம் குமரவேலும் அரசு ஒன்று சேர நினைக்கிறீங்க எல்லாருமே நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணி சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.